லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி காரசாரமான பூண்டு சட்னி பார்க்கலாங்க. இந்த சட்னியை ஒரு வாட்டி சாப்பிட்டவங்க அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. இது எல்லா விதமான டிஃபனுக்கும் பொருத்தமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 6 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது ஆனவுடனே ஒரு 10 பல்லு பூண்டு நம்ம அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. இது கூடயே பெரிய வெங்காயம் 1 எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அப்போ 2 வெங்காயம் பெரிய வெங்காயமே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ஓரளவுக்கு வதங்கினவுடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. எல்லா பொருளும் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ எல்லா பொருளும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கலாங்க. புளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சோம் பாருங்கள் மிளகாவை, அது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் மிளகாவை கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. வதக்கி வச்சோம் பாருங்கள், அந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடணுங்க. அரைச்சி வச்ச சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு அந்த சட்னியில் ஊற்றிடலாங்க. நம்ம பாருங்கள், டேஸ்டியான நெல்லூர் பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இட்லிக்கு தாங்க இந்த சட்னி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சாலும் இந்த சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.